சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நடக்க துவங்குகிறது. தேவையுள்ளதை மட்டும் யோசித்து அதன்படி மட்டும் வாழ்க்கையை நடத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் வராது. ஆனால் நீயோ அதை அனைத்தையுமே மறந்துவிட்டு தேவையில்லாமல் நடக்காத விஷயத்தை எல்லாம் நினைக்கிறாய். ஒரு திட்டம் தீட்டுகிறாய். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் யோசிக்காமல் அது தவறாக நடக்குமோ என்று யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை இப்படியே நினைத்து தவறாகவே யோசித்து கொண்டு சில விஷயங்களை தவற விட்டு விடுகிறாய். தங்கமே, இதை நீ மாற்றிக்கொண்டாலே உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பது உனக்கே தெரியும். இது நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் சொல்கிறேன். நீ நல்ல விஷயங்களை செய்கிறாய், நல்லதையே நினைக்கிறாய். ஆனால் சில சமயங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய துவங்கும் பொழுது அதை தவறாக நினைத்து பயந்து பயந்து பாதியிலேயே அந்த செயலை விட்டுவிட்டு நீயாகவே வேறு ஏதேதோ செயல்களை செய்கிறாய். ஏன் ஏன் என்று கேட்டால் பயம். எனக்கு பாதியிலேயே விட்டுவிட்டேன் என்று சொல்கிறாய். தங்கமே, அப்படியெல்லாம் தேவை கிடையாது. உன் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை பயப்படாமல் தெளிவாக செய்ய வேண்டும். பயம் இருந்தால் எதையும் தெளிவாக செய்ய முடியாது. பயத்தை தூக்கி எறிந்து விட்டு நீ செய்து பார். எல்லா செயலுமே உனக்கு வெற்றிகரமாகத்தான் அமையுமே தவிர எந்த ஒரு செயலும் உனக்கு தோல்வியில் போய் முடியவே முடியாது. இது உனக்கு நான் தரும் ஒரு நல்ல வாக்காக எடுத்துக்கொள். எதையுமே தவறாக நினைக்காதே. நான் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்பு 1000 காரணங்கள் இருக்கும். அதை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். குழப்பங்கள் தேவை கிடையாது. எப்பொழுதுமே யோசிப்பது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இல்லை என்றால்தான் அதிகமான பயம் வரும். நீதான் தெளிவாக யோசிக்கப் போகிறாயே, இனி எதற்குமே பயப்பட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் இருந்து கண்காணிக்கிறேன். நீ இப்படி சில விஷயங்கள் செய்யும் பொழுது பயப்படுகிறாய். அதை பார்த்துதான் நான் இப்படியெல்லாம் செய்யாதே என்று சொல்வதற்காக வந்தேன். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் மாறிவிடும். நல்ல நிலைமைக்கு உன் வாழ்க்கை வரும். சீக்கிரமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் முடிந்து வெற்றிகரமாக அனைத்து செயல்களையும் செய்து நீயும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய். காலம் முழுவதும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் உன்னை வாழ வைக்கவும் இங்கு சாய் நான் இருக்கிறேன். யாருமில்லை என்று நினைத்து குழம்பி தவிக்காதே. குழம்புவதற்கு ஒன்றும் இங்கு இல்லை. நான் சொன்னதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாய். அதுதான் நான் எந்த முறையில் சொல்கிறேனோ அந்த முறையில் செய்வா. அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கு நீயாக எதையுமே செய்யவில்லை. நான் சொல்கிறேன், நீ செய்கிறாய். இதனால் பயம் தேவையில்லை. பயத்தை தூக்கி போட்டு விட்டு பார். உன் வாழ்க்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உன் கண்ணுக்கு தெரியும். நீ எப்பொழுதும் சிரித்தபடி இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக நல்ல முறை அமைய வேண்டும் என்று நினைத்தார். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு குழப்பங்களை தேவையில்லாமல் உன் மனதுக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருந்தாலே அனைத்துமே உனக்கு படிப்படியாக நடக்கும். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. உனக்கான வாழ்க்கை காத்துக்கொண்டே இருக்கிறது தங்கமே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.